படுகிறார்கள். தாய்மொழி வேறாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே மொழி தேசிய இனத்திற்குள் வருவதில்லை. ஜெர்மனி பேசக்கூடிய ஒருவர் தான் ஜெர்மானிய மொழி தேசியத்திற்குள் வர முடியும். அதே போல தான் மலையாளம் பேசக்கூடிய ஒருவர் தான் மலையாள மொழி தேசியத்திற்குள் வர முடியும். தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவர்கள் தான் அந்தந்த மொழி தேசியத்திற்குள் வர முடியும். அவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவிலே சென்று ஒரு தமிழர் அங்கே தாய்மொழியாக தமிழை வைத்துக்கொண்டு வீட்டிலும் உறவினர்களிடமும் தமிழை பேசிக்கொண்டு தெலுங்கு மொழி தேசியத்தை சார்ந்து சொல்ல முடியாது. அதே போல தான் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இதே நிலைப்பாடு தான். இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் அந்தந்த மொழி தேசியத்துக்குரியவர்கள் யார் என்று பார்க்கும்போது அந்த மொழி தேசியத்துக்குரிய அந்த மொழியை தாய்மொழியாக வைத்துக்கொண்டு தங்களுடைய இல்லங்களிலும் தங்களுடைய உறவுகளோடும் அதை மட்டும் பயன்படுத்தி அவர்கள் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழிக்கு உரியவர்கள் மட்டுமே அவர்கள் தங்களை அந்த மொழி தேசிய இனத்தினுடைய தாய்மொழியாளர்கள் என்று சொல்லலாமே தவிர பிறர் சொல்ல முடியாது என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடியது. அப்படி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியதிக்கு மாறுபட்டு தமிழர்கள் மட்டும் தமிழர்கள் அல்லாத அல்லது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத, தமிழை வீடுகளில் பேசாத, தமிழை உற்றார் உறவினர்களோடு பேசாதவர்களெல்லாம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவது என்பது தேவையற்ற ஒன்று, வீண் வேலை. அது உலக நியதிக்கு மாறுபட்டது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது தான் திராவிடர்கள் தமிழர்களாக ஆக முடியாது. திராவிடர்கள் எந்த காலத்திலும் ஒரு காலம் அவர்கள் தமிழர்களாக ஆக முடியாது, தமிழ் தேசியத்திற்கு சொந்தமானவர்களாகவும் ஆக முடியாது. இப்போ தமிழர்கள் பிரச்சனையான முல்லை பெரியாறு, மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் திராவிட இயக்க தலைவர்கள் பல முறை போராடி இருக்கிறாங்க, கண்டன கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள தமிழர்களிடத்திலிருந்து நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறீங்க? தமிழர்கள் அல்லாத பிற மொழிகளை தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உரிமைக்கான சில போராட்டங்களில் ஈழத்தமிழர்கள் போராட்டத்திலெல்லாம் கலந்து கொள்வதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இது ஒரு அரசியல் பார்வை தான் பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு ஒரு மேம்பட்ட நிலையில் அவர்களுடைய அந்த பணியை நம்ம பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி நடந்தபோது நம்ம தொடர்களிலே பேசியிருக்கிறோம். ஒரு தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ அதில் கலந்து கொள்ளவில்லை. முழுக்க தமிழர்களே தமிழர்களுக்காக தங்களுடைய மொழியான தமிழை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு நடத்திய போராட்டம் அது. அந்த போராட்டத்தில் தமிழர்கள் தான் கலந்து கொண்டார்களே தவிர பிற மொழியினர் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்தாலும் கூட யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய நிலப்பகுதியெல்லாம் மொழிவாரி மாநிலத்தின் போது பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருந்த பிற மொழியாளர்கள் யாரும் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. வடக்கல்லை போராட்டம் நடந்த போது அந்த சித்தூர் மாவட்ட பகுதிகள் ஆந்திராவோடு இணைய வேண்டுமா, தமிழகத்தோடு இணைய வேண்டுமா, அல்லது சென்னை மாநகர் ஆந்திரத்துடன் இருக்க வேண்டுமா, தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டுமா என்ற கோரிக்கை போராட்டங்கள் நடைபெற்ற போது தமிழர்களை தவிர இந்த சென்னை தமிழகத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் சித்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அன்றைக்கு போராடியவர்கள் தமிழர்கள் தான் தவிர பிற மொழியினர் தெலுங்கர்கள் அல்லது மலையாளிகளோ கன்னடர்களோ போராடவில்லை. அதே போல் தேவிகுளம், பீர்மேடு, நெடுமங்கரை போன்ற பகுதிகளை இணைப்பதற்காக நடத்திய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் தானே தவிர பிற மலையாளிகள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. கொள்ளைகால் பகுதிகளை அடைவதற்காக தமிழர்கள் தான் போராட்டம் நடத்தினார்களே தவிர கன்னடர்கள் போராட்டம் நடத்தவில்லை. இதெல்லாம் நம்ம அடிப்படையில் இந்த உணர்வுகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழர்கள் மட்டும்தான் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய உயர்வுக்காகவும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தங்களுடைய நிலப்பகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் போராடினார்களே தவிர பிற மொழியை சார்ந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே பன்னெடுங்காலமாக அவர்கள் சொல்வது போல 300 ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட போராட முன்வரவில்லை. அவர்கள் தங்களுடைய தாய்மொழிக்காரர்கள் நடத்திய அந்த போராட்டத்தோடு தான் தங்களுடைய மனதை அவர்கள் வைத்திருந்தார்களே தவிர தமிழர்களோடு ஒரு காலத்திலும் ஒத்த நிலையிலே இணைந்து தமிழர்களுடைய உரிமைக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை.
இன்றைக்கு சில பேர் தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுவது போல, தமிழர்களுடைய நலனுக்காக போராடுவது போல இன்றைக்கு காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட உண்மையிலே தங்களுடைய இன மக்களினுடைய, தங்களுடைய மொழி மக்களினுடைய உயர்வையும் நலனையும் முன்வைத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய மொழியை சார்ந்தவர்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையான வளர்ச்சிக்கான ஒரு ஈடுபாடாகத்தான் அவருடைய அரசியலை பார்வையை நம்ம பார்க்க முடிகிறதே தவிர வேறு வகையிலே பார்க்க முடியாது. தங்களுடைய மொழியையும் மொழி பிரிவினரையும் காப்பாற்றுவதற்காக மறைமுகமாக அவர்கள் அரசியலை தங்களுடைய ஒரு நிலை களமாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு பார்த்துருக்குன்னா இந்த தமிழர் அல்லாத பிறமொழிக்காரர்கள் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு பிரச்சனை வரும்போது அங்கே தெலுங்கர்கள் போராடுவது கிடையாது. தமிழர்களுடைய உரிமைக்காக பாலாறிலே அணை கட்டக்கூடிய அந்த நிலையை ஆந்திர அரசு எடுத்த போது அங்கே தெலுங்கர்கள் யாரும் அதை எதிர்த்து போராடவில்லை. தமிழர்களுக்கு உரிமைக்காக நலனுக்காக நாங்கள் முன்னே நிற்போம் என்று சொல்லக்கூடிய எந்த தெலுங்கு தலைவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதே போல் நீங்கள் முல்லை பெரியாறு அணை பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மலையாளிகளும் தமிழர்களுடைய அந்த உரிமையான முல்லை பெரியாறுக்காக காப்பதற்காக போராட முன்வரவில்லை. அரசியல் தலைவர்களை சொல்கிறேன். நீங்கள் அதே நிலை போல தான் காவிரியிலையும் காவிரி பிரச்சனை வரும்போது கன்னடர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய மொழியினருடைய நலன்கள் என்று வரும்போது அதை முன்வைத்து அரசியல் அவர்கள் செய்வதற்கு சாயம் பூசக்கூடிய வேலைகளாக தமிழர்களுடைய உரிமை போராட்டங்களிலே கலந்து கொள்வது அல்லது தமிழர்களுடைய நலன்கள் போராட்டங்களிலே கலந்து கொள்வது என்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். இது எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள அல்லது இரக்கம் உள்ள அல்லது பொது சேவைகளிலே ஈடுபட வேண்டும், பொது நன்மைக்கான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அவர்களாம் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் இதெல்லாம். அதற்கு மேலே நீங்கள் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுக்காக தமிழர்களாக மாறி அவர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியை எதுவோ அதில் தான் பேசுகிறார்கள், தமிழை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் தங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களிடமும் அவர்கள் பேசுவது அவர்களுடைய தாய்மொழியில்தான். தாய்மொழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய தாய்மொழி தேசியத்துக்காரர்களுடைய நன்மைக்காக, அவர்களுடைய உயர்வுக்காக, தமிழ்நாட்டில் அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இங்கே அரசியலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே போய் அது ஒரு பெரிய நீங்கள் ஒரு அவர்களை தமிழர்களாக பார்ப்பதோ அல்லது தமிழர்களுக்காகவே அவர்களெல்லாம் தங்களுடைய முழு பணியையும் ஆற்றுபவர்களாக பார்ப்பதோ என்பது கூடாது. ஏனென்றால் இந்த யாரையெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த அரசியல் இயக்கத்தை எடுத்து பார்த்தால அல்லது அவர்கள் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு யாரையெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள் என்ற பட்டியல் எடுத்து பார்த்தால உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதில் பெரும்பான்மையினவர்கள் அவர்களுடைய மொழி தேசியத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே தான் சொல்கிறேன், இது அரசியல் தேவைக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையை தவிர அவர்களை தமிழர்களாக நாம் பார்க்கக்கூடாது என்பது உறுதியாக நாம் கூற வேண்டும். தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அனைவரையுமே தமிழ் தேசியத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்று திராவிட இயக்கங்கள் சொல்லுகின்றன. அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கருத்துக்கு இது ஒரு மாறுபட்ட கருத்து. இது உலகம் முழுவதும் யார் தன்னுடைய தாய்மொழி என்று எதை சொல்கிறார்களோ அதுதான் அவருடைய தாய்மொழி, அந்த மொழி தேசியத்துக்குரியவர் தான் அவர் என்ற கருத்து தான் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் இவர்களெல்லாம் கூட தமிழர்கள் தான் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போ இதே கருத்தை ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்களை அவர்கள் தெலுங்கர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது அதே போல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை கன்னடர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை மலையாளிகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இப்போ பீகாரில் போய் இருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் கிடையாது. இப்படி உலகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியாவில் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்தை தமிழர்கள் மட்டும் மாறுபட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட
இயக்கத்தினுடைய இந்த கருத்து இருக்குது பாருங்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகளை எல்லாம் வந்து தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்குது பாருங்கள், அது ஒரு தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய அதிகாரத்தில் ஆளுமை செலுத்துவதற்கான ஒரு மறைமுக முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும். இதே கருத்தை முன்வைக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினர்கள் வந்து தமிழை வந்து தாய்மொழியாக வந்து பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய வீடுகளில், அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் வந்து தமிழை தான் தாய்மொழியாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களை வந்து தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துக்கொண்டால், யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் வந்து தமிழர்களாக நாம் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், இப்போ அவர்கள் கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களையும் வந்து தமிழர்களாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். பார்ப்பனர்களுக்கு ஒரு கருத்து, தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்களுக்கு ஒன்று கருத்து என்று ஒரு முரண்பட்ட பார்வையை முன்வைக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர்கள். எனவே திராவிட இயக்கத்தினர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது, யார் தமிழ் தேசியத்திற்கு சொந்தக்காரர்கள், தமிழ் தேசிய இனத்திலே வருவார்கள் என்ற கருத்தை பார்க்கும்போது, யார் ஒருவருடைய தாய்மொழி தமிழாக இருக்கிறதோ, தன்னுடைய இல்லங்களிலும் உற்றார் உறவினர்களோடும் அவர் தமிழில் பேசுகிறாரோ, அது அவர் மட்டுமே தமிழராக இருக்க முடியும். அவர்தான் இந்த தமிழ் தேசியத்திற்கு சொந்தக்காரராக இருக்க முடியும். தமிழ் தேசிய இனம்ங்கிற அடையாளத்திற்குள்ளும் அவர் மட்டுமே வர முடியும் என்பது தான் உண்மை. இந்த கருத்தை தமிழர்கள் மட்டும் மாற்றி அவர்கள் வேறுபட்ட முறையிலே பார்த்து தங்களுடைய மொழி தேசிய அடையாளத்துக்குள்ள பிற மொழியினரையும் வந்து ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்கிற போக்கு இருக்கிறத, அது வந்து முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய, புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் அனைவருமே வந்து தமிழ் மொழியில் படிக்கிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலான்னு தான் திராவிட இயக்கங்கள் சொல்லுகின்றன. அந்த அடிப்படையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் வந்து திராவிட இயக்கத்தினர்கள்லாம் வந்து தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களாக பார்க்க வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. அதில் திராவிட இயக்கத்தை சாராதவர்கள் இருக்காங்க, மார்க்சிய சிந்தனைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதே கருத்தை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக கோவை ஞானி சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அது அதே அடிப்படையை சொல்லக்கூடிய கருத்தை தான் சொல்லியிருக்காரு. எவர் ஒருவருக்கு தன்னுடைய அறிவையும் உணர்வையும் திரட்டி கொள்வதற்கு ஒரு மொழி ஒரு தாய் போல பயன்படுகின்றதோ அந்த மொழிக்கு தான் தாய்மொழி என்று பெயர் சொல்கிறார். அவங்க ரொம்ப குறிப்பாக இப்படி சொல்கிறாங்க, யார் ஒருவருக்கு அறிவையும் உணர்வையும் திரட்டுவதற்கு எந்த மொழி பயன்படுகிறதோ அதுதான் அவர்களுடைய தாய்மொழி என்று சொல்கிறார்கள். சரி, இந்த நம்ம நான் முன்பே சொன்னது போல், பேசியது போல், சரி, இந்த பார்வை வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேறு பிற மொழி தேசியக்காரர்கள் இதே பார்வையை பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் கிடையாது. பிற மொழி தேசியக்காரர்கள் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்து பார்க்காமல் தமிழர்கள் மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்வதே முதல்ல தவறான கருத்து. இந்த அடிப்படையே முதல்ல வந்து தவறான ஒன்று. எப்படி என்றால், தமிழ்நாட்டிலே வந்து பல பேர் வந்து ஆங்கில மூலமாக கல்வி அறிவு பெறுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தங்களுடைய பள்ளி படிப்பை வந்து தொடக்க காலம் முதல் வந்து ஆங்கிலத்திலேயே படித்து உணர்வுகள் கூட வந்து ஆங்கிலத்திலே பெறுவது போல ஒரு தோற்றமளிக்கப்படுகிறது. தமிழர்கள் கூட இருக்கிறார்கள். இப்படி தமிழர்களெல்லாம் ஆங்கில பயிற்று மொழியாக தங்களுடைய கல்வியை பெற்ற காரணத்தினால, அறிவை அவர்கள் பெற்ற காரணத்தினால, அதன் மூலமாக உணர்வையும் பெற்ற காரணத்தினால அந்த தமிழர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட, அவர்களுடைய தாய்மொழி வந்து தமிழ் என்று இருந்தாலும் கூட, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி அவர்களெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களாகி விடுவார்கள், அல்லது ஆங்கில மொழியை தங்களுடைய தாய்மொழியாக கொண்டவர்களாக ஆங்கில மொழி தேசியத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். அது எப்படி தவறான கருத்து. அது மட்டுமல்ல, இந்த கருத்தை வந்து நம்ம முன்வைத்து மொழி தேசிய இனத்தையும் யாருடைய தாய்மொழி எது என்ற அடிப்படையும் பார்த்தோம் என்றால், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களே கூட நம்ம வந்து பிற மொழி தேசியக்காரர்களாக பார்க்க வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்போ மொரிஷியஸில் இருக்காங்க, அங்கே தமிழில் வந்து
அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய அறிவை பெறவில்லை, உணர்வை கூட இன்னும் பெறவில்லை என்று சொல்லலாம். இப்போ அதற்காக இந்த மொரீஷியஸ் தீவில் இருக்கக்கூடிய பசி பட்டினி காரணமாக இங்கேருந்து இடம்பெயர்ந்த அந்த தமிழர்களை எல்லாம், இந்த தமிழ் மொழி தேசியத்துக்கு இனத்துக்கு சொந்தக்காரர்களை எல்லாம் வேற்று மொழிக்காரர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால் சொல்ல முடியாது. அதே போல் தான் தமிழகத்தில் வந்து தென் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், அதுபோல் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். இப்போ அங்கங்கே மொழி தேசியத்தோடு அவர்கள் வந்து இணைந்து அங்கே வந்து கல்வி, அந்த மொழிகள் மூலமாக கல்வியை பெற்று தங்கள் உணர கூட சில பேர் பெறுகிறார்கள் என்ற காரணத்தினால அவர்களெல்லாம் வந்து வேற்று மொழி தேசியக்காரர்கள் என்று சொல்ல முடியுமா? எப்படி முடியாதோ அதே போல தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் தமிழில் கல்வியறிவை பெற்றிருந்தாலும் கூட, தமிழில் உணர்வை பெற்றிருந்தாலும் கூட, அது வந்து அவர்கள் தமிழர்கள் என்று சொல்வது ஒரு அபத்தமான கருத்தாக அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, இது ஒரு தவறான கருத்து என்பதை வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டாம். தங்களுடைய வீடுகளில் வந்து அவர்கள் வந்து தெலுங்கில் தான் வந்து மலையாளத்தில், கன்னடத்தில் தான் அவர்கள் பேசுகிறார்கள். தங்களுடைய உறவினர்களிடமும் அவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த மொழியில் தான் அவர்கள் வந்து கலந்துரையாடி பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இளமை காலத்தில் வந்து அவர்கள் வந்து முதல்ல அறிய தொடங்கிய ஒரு மொழி எது என்று பார்த்தால் அது அவர்களுடைய தாய்மொழியாக தான் இருக்கிறது. அதில் வந்து அவர்கள் அடிப்படையில் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய அறிவை பெறுவதற்கு அவர்களுடைய தாய்மொழி தான் வந்து அங்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய சிறு குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு அவர்கள் தங்களுடைய உணர்வை எதன் மூலமாக பெறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தாய்மொழியில் தான் பெறுகிறார்கள். இப்படி அவங்கள தாய்மொழி மூலமாக சிறு பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய அறிவை பெற்றது, உணர்வை பெற்றது அவர்களுடைய சொந்த தாய்மொழியில். இதுதான் அவர்களுடைய ஆழ் மனதில் என்றைக்குமே இருக்கக்கூடியது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய இந்த மொழி அறிவை பயன்படுத்தி தான், மொழி உணர்வை பயன்படுத்தி தான் அவர்கள் வெளி உலகத்தையே பார்க்கிறார்கள். அவர்கள் வெளி உலகத்தை பார்ப்பதற்கு வெளி உலகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எடை போடுவதற்கு அவர்களுடைய தாய்மொழியின் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவும் அந்த உணர்வும் தான் அடிப்படையாக இருக்கிறது. அப்படி அந்த உணர்வும் அந்த அறிவும் அடிப்படையாக இருக்கும்போது நீங்கள் வந்து அவர்களை வந்து வேறு மொழியில் வந்து கல்வி பெற்ற காரணத்தினால எந்த மொழியில் கல்வி கற்றார்களோ அந்த மொழிக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள், அதுதான் அவர்களுடைய தாய்மொழி என்று சொல்வது ஒரு பொருந்தாத ஒரு கருத்து. அது குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து விட்ட பிறகு, அறிவியல் வளர்ச்சி அடைந்து விட்ட பிறகு இந்த பார்வை சரியான பார்வையாக இருக்கும் என்று பார்த்தால் கிடையாது. பள்ளிக்கே செல்லாமல் எந்த கல்விச்சாலைக்கும் செல்லாமலும் நீங்கள் உங்களுடைய அறிவை வீட்டிலிருந்தே பெற முடியும். அந்த அளவு இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இப்படி அறிவியல் வளர்ந்து விட்ட நிலையில் தொலைதூரத்தில் இருந்து கூட உங்களுடைய தாய்மொழி மூலமாக உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு இருக்கும்போது அவர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வது பொருந்துமா என்று பார்த்தால் பொருந்தாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியினர் பெரும்பாலானவர்கள் தமிழில் கல்வி கற்பது கிடையாது. சென்னை மாகாணம் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் சென்னை மாகாணம் இருந்தபோது விடுதலை பெறுவதற்கு முன்பு இருந்த எல்லா தெலுங்கர்களும், மலையாளிகளும், அதே போல் கன்னடர்களும் தமிழில் வந்து அவர்கள் வந்து கல்வி கற்கவில்லை. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு மராட்டியர் தண்டலம் கோபால் ராவ் அப்படிங்கிறவர் தன்னுடைய கல்வி படிப்பை வந்து பள்ளி படிப்பை வந்து மராத்தியில் தான் படிச்சிருக்காரு. இது சென்னை மாகாணத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் விடுதலை பெறுவதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. தண்டலம் கோபால் ராவ் என்பவர், ஆனால் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலில் படித்தேன். தண்டலம் கோபால் ராவ் என்கிறவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி அக்கரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மராத்தியர். அந்த மராத்தியர் இங்கே வந்து மராத்தி மொழியில் தான் தன்னுடைய பள்ளி படிப்பை படித்திருக்கார். இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்தது. நீங்கள் விடுதலை பெற்றதற்கு பிறகு என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பிற மொழிகளை சார்ந்தவர்கள் தமிழ் மொழி வழியாக அவர்கள் கல்வி கற்பது கிடையாது.
எனவே அந்த அடிப்படையும் ஒரு தவறான அடிப்படையாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் விட இன்னும் ஒரு கருத்து, மேம்பட்ட கருத்தையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அது தமிழர்களே சொல்கிறாங்க. திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்கிறார்களா, அல்லது அவர்களையும் இணைத்து தமிழர் அடையாளத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறார்களா என்பதை நம்ம பார்க்காமல் அவர்களுடைய கருத்தை மட்டும் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. இதில் மேம்பட்டு இன்னும் சில பேர் கருத்தை சொல்கிறாங்க. பெங்களூர் மாநகரத்தில் தமிழ் பத்திரிகைகள் வருகிறது. அதே போல் பம்பாய் மாநகரத்தில் தமிழ் பத்திரிகைகள் வருகிறது. இப்போ இணையதளத்தில் பல்வேறு தமிழ் பத்திரிகைகளை நீங்கள் நேரடியாக படிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன தான் ஒருவர் ஒரு வேற்று மொழியில் பள்ளி பயின்றாலும் கூட, கல்வி அறிவை பெற்றாலும் கூட, தன்னுடைய மொழி அறிவையும் தன்னுடைய தாய்மொழி அறிவையும் தொடர்ந்து அவர் வைத்து கொண்டிருக்க முடியும், அந்த உணர்வையும் பெற முடியும் என்பதற்கு எத்தனையோ இன்றைக்கு வகையில் அறிவியல் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறதா நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், பத்திரிகைகள் முதலியவற்றை தமிழில் தான் படிக்கின்றார் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பத்திரிகைகள், தெலுங்கு பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கர்களுக்கு படிப்பதற்கென்று தெலுங்கு பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தெலுங்கு திரைப்படங்கள் இங்கே வெளியிடப்படுகிறது. இப்போ தெலுங்கு தொலைக்காட்சிகள் வேறு வந்து விடுகிறது. அதே போல் கன்னடா, மலையாளிகளுக்கெல்லாம் இதே நிலைப்பாடு தான். இப்படி பல்வேறுபட்ட முறையில் அறிவியல் வளர்ந்து விட்ட பிறகு இந்த கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்குமா என்று பார்த்தால் உறுதியாக சொல்லலாம், இது ஒரு ஏற்புடைய கருத்தாக ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. இந்த கருத்தை தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டால் உலகம் முழுவதும் பரவேற்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் அவர்களுடைய தமிழ்மொழி தேசியத்திற்கு அடிப்படையில் அடையாளம் காண நம்ம முடியாது. அவர்களை உலகம் முழுவதும் பரவேற்கக்கூடிய, தமிழ்நாடு தவிர பிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் வேறு மொழி தேசியத்துக்கு உரியவர்களாக, வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த நிலைப்பாடு தமிழர்களிடத்திலேயே கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். எனவே அந்த வகையில் தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் ஏற்றுக்கொள்ளாத இந்த கருத்தை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, என்னதான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் தமிழ் மூலமாக கல்வி அறிவை பெற்றாலும் கூட, அவர்கள் உணர்வு பெற்றார்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட, ஒரு காலத்திலும் அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்க முடியாது. ஏனென்றால் இத்தனைக்கும் பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய தாய்மொழி என்று எதை சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னட, மலையாளத்தை தான் சொல்கிறார்கள். அவர்கள் யாரோடு உணர்வுபூர்வமாக பழகுகிறார்கள், இணைந்து செல்கிறார்கள், ஏற்புடையவராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதே தெலுங்கு, மலையாளம், கன்னடக்காரர்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால தெலுங்கர்களையோ, கன்னர்களையோ, மலையாளிகளையோ தமிழர்கள் என்று நாம் ஒரு காலத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ தோழர் தியாகு ஒரு தேசியன்னா அதுக்கு ஒரு வரைமுறை சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வரைமுறையில் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அனைவருமே வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள தமிழர்களாக ஏற்றுக்கொள்றதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? தோழர் தியாகு அவர்கள் சொன்னது தியாகு